ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தன்யாவோட ஒரு ஃபோட்டோ ஷூட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தன்யாவுக்கு ஃபோட்டோ ஷூட் வந்து ஜனவரி 26 மொட்டை அடிக்க போகிறோன்னா ஒரு 3 days முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அந்த ஃபோட்டோ ஷூட்டோட ஃபோட்டோஸ் தான் இது. ஃபோட்டோ வந்து நேரில் இன்னும் சூப்பராக இருக்குது. இது நைட் டைமில் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தனால இப்படி தெரியுது. நேரில் நல்லாயிருக்கு. 5 தீமில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 5, 6, 7 தீமில் எடுத்துக்கலாம். பாப்பா 5 தீம்லேயே டயர்டாகிட்டா. ஏன்னா திடீர்னு புதுசாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் திடீர்னு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு அப்செட்டாக இருக்கும், ஒரே இரிட்டேஷனாக இருக்கும் இல்லையா. அதனால அவள் வந்து ஒரு 3 தீம்லேயே ஒரு மாதிரி ஆகிட்டா. அப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எடுத்தோம். அப்புறம் அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. இது தூக்கம் வரும்போது எடுத்த ஃபோட்டோ தான். கிச்சன் செட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பம்கின் இருந்துச்சு, பம்கின்குள்ளே உட்கார வச்சு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு தன்யாவோட அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டடாக. அங்கே போனதுலேருந்து இதில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு. சரி அதுக்குள்ளே தூக்கம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அதுக்குள்ளேயும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். 6000 சம்திங் வந்துச்சு. இதில் வந்து நமக்கு எவ்வளோனா 30 ஃபோட்டோஸ் அவங்க கொடுப்பாங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோஸும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்மக்கிட்டே இருக்கிற ஃபோட்டோஸும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் நானாக இருக்கிற ஃபோட்டோ கொடுத்தேன். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அங்கே வச்சு எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று கொடுத்தோம். ஏன்னா டாக்டரு, பைலட்டு, பின்ன வந்துட்டு மாட்டு வண்டியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும், பின்ன கிச்சன் செட்டப்பில் ஒன்று எடுத்தோம் பம்கின்ல. அப்புறம் நார்மல் ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டோம். வேறு என்ன எடுக்க அப்படின்னு தெரியல. இதெல்லாம் எடுத்துகிட்டு இதில் டயர்ட் ஆகிட்டா. அப்புறம் வந்து ஏஞ்சல் செட்டப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதான் இது. இவங்க வந்து எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி, நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் பாப்பா பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோவும், பின்ன வந்துட்டு ஒரு தலையில் ஒரு துணி கட்டின ஃபோட்டோ இருக்குது. அது எங்களுக்கு ரொம்ப, எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. அதனால் அந்த 2 ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிட்டோம். பின்ன வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் அக்கா, எங்கள் அம்மா நாங்கள் மட்டும்தான் போயிருக்கோம். அதனால நாங்கள் 5 பேரும், பாப்பாவோட சேர்த்து நாங்கள் 5 பேர் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் சிரிப்பு, ஒரே சிரிப்பு தான் தன்யாவுக்கு. எங்கள் அம்மாட்ட போனாவே சிரிச்சிட்டே தான் இருப்பாள். சிரிச்சிட்டு இருந்தால் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோ ஒன்று இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பின் வந்துட்டு இந்த ஃபோட்டோ தான் பாப்பா பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோ. பிறந்த ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. இன்னொரு ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 7 மந்தில் எடுத்த ஃபோட்டோ. அது வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. அதனால் அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இது வந்து கோயம்புத்தூரில், இது மெயின் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம். திருப்பூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதனால் இவங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் பார்த்து காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். அப்புறம் வந்து அவங்க எடுத்து பர்ஃபெக்டாக எடுத்து கொடுத்துட்டாங்க. உடனே பிடிஎஃப்பும் நமக்கு உடனே பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்த பிறகு அதை ஃப்ரேம் போட்டு தருவாங்க. இந்த ஒரு ஃப்ரேம் வந்து ஃப்ரீ. ஆல்பம் போட்டு தருவாங்க. இந்த ஒரு ஃப்ரேம் வந்து ஃப்ரீ. இது வந்து பழனியில் மொட்டை அடிச்சோன்னே தங்கத்தட்டில் போட்டு பாப்பாவுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே வெறும் 3 நிமிஷம் தான் நம்மளை உள்ளே விடுவாங்க. அந்த 3 நிமிஷத்தில் எடுத்தோம். இதில் நான், எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்டு, என் ஹஸ்பண்டோட அம்மா, அப்புறம் எங்கள் அம்மா, பாப்பா, அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.